தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரசுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தார். காங்கிரசுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நீட் தேர்வு எதிர்ப்பு போராட்டம் டெல்லியில் நடைபெறுகிறது. கரப்பான்பூச்சி மக்கள் இயக்கம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துகிறது. டெல்லியில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். காவல்துறை தடியடி நடத்தியதில் ராகுல் காந்திக்கு காயம் ஏற்பட்டது. இது இந்தியா முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் உண்மையாகவே மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டதா, ஸ்டண்ட் அடிக்கிறதா என்பது தெரியவில்லை. ஆனால் திமுகவின் முதுகில் குத்திவிட்டு தவேகாவுடன் கூட்டணி அமைத்துள்ளது காங்கிரஸ். ஆகவே திமுக ராகுல் காந்தி தாக்கப்பட்டது குறித்து எந்த ஒரு கண்டன அறிக்கையும் வெளியிடவில்லை, எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. அதே நேரத்தில் காங்கிரஸோடு இணைந்து திமுக போராடும் என்று காங்கிரஸ் எதிர்பார்த்தது. ஆனால் நீட் தேர்வு விஷயத்தில் திமுக காங்கிரஸ் துணையோடு போராடாமல் தனித்து போராட ஆரம்பித்துள்ளது. தனித்து மாணவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு எதிர்ப்புக்காக தனியாக போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளது. இது காங்கிரசுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளது. திமுக பாஜக எதிர்ப்பு கொள்கையை பின்பற்றுகிறது. மாநில அளவில் காங்கிரஸ் தவேகா கூட்டணியில் இருந்தாலும் கூட தேசிய அளவில் திமுக தன்னுடன் கைகோர்க்கும் என்று காங்கிரஸ் எதிர்பார்த்தது. தொகுதி மறுவரைவு சட்டத்திற்கு கூட பாஜகவுக்கு திமுக ஆதரவு தராது என்று காங்கிரஸ் எதிர்பார்க்கிறது. ஆனால் திமுகவோ காங்கிரஸை முற்றிலுமாக புறக்கணிக்கிறது. தன்னுடைய முதுகில் குத்திவிட்டு தவேகா கூட்டணிக்கு சென்ற காங்கிரஸோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்ற மனநிலைக்கு வந்துள்ளது. காங்கிரஸோடு இணைந்து போராட முடியாது என்ற ஒரு நிலைக்கு வந்துள்ளது. தற்பொழுது நீட் தேர்வு விஷயத்தில் காங்கிரஸோடு இணைந்து திமுக போராடவில்லை. இது காங்கிரசுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. பாராளுமன்ற தேர்தலின் பொழுது திமுக தனக்கு ஆதரவு தருமா தராதா என்று யோசிக்க ஆரம்பித்துள்ளது காங்கிரஸ்.